லெட் ஏ அண்டு பி ஓகேவா. ஸோ ஏங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் பி லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், பிங்கிற பாயிண்ட் வந்துட்டு எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஏபி அப்படிங்கிறது வந்துட்டு என்னது 3/7 ஆஃப் ஏபி அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ வந்துட்டு என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் ஓகேவா. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ பி லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பி வந்துட்டு பிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன, ஒய் வந்து 0 அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இப்போ இது ஏ, இது பி ஓகேவா. ஸோ ஏங்கிற பாயிண்ட் என்ன 2,3, இது பிங்கிற பாயிண்ட்டு, பிங்கிறது என்னது 2,-4 ஓகேவா. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3/7 ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு 3/7 ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த ஏபி இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கா டிவிஷனில் வந்துருமா. ஸோ அப்போ ஏபி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு 3/7 ஓகேவா. ஸோ அப்போ ஏபியோட வேல்யூ என்ன 3, அதாவது ஏலேருந்து பி வரைக்கும் 3, ஏலேருந்து பி வரைக்கும் அதாவது இது ஃபுல்லாக வந்துட்டு என்னது 7 ஓகேவா. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் என்ன 3, இதுலேருந்து இது ஃபுல்லாக 7 ஓகேவா. ஸோ அப்போ பிபி வந்து என்னவாக இருக்கும், ஃபுல்லாக 7, அதில் இந்த 3 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்காதுன்னா இந்த இடம் ஓகேவா. புரியுதா. அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிபி ஓகேவா. ஸோ ஏபியையும் பிபியையும் ஆட் பண்ணால் தான் ஏபி கிடைக்கும். ஸோ ஏபி அப்படிங்கிறது 7, ஏபி அப்படிங்கிறது 3, பிபி தான் என்னன்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ +3 இங்கிட்ட வரும்போது -3, ஸோ 7 - 3 இஸ் ஈக்குவல் டு பிபி ஓகேவா. ஸோ அப்போ பிபியோட வேல்யூ என்ன, 7ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 4 ஓகேவா. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்துட்டு என்னது 4, பிலேருந்து பி வரைக்கும் 4 ஓகேவா. ஸோ அப்போ இதை நம்ம ரேஷியோவில் எழுதிக்கலாமா. இப்போ இதே ஃப்ராக்ஷனில் இப்போ இங்கே எழுத போகிறோம். ஸோ அப்போ ஏபி பை பிபி இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படிங்கிறது 3, பிபி அப்படிங்கிறது 4 ஓகேவா. ஸோ அப்போ ரேஷியோவில் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் தான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதுக்கான டிஸ்டன்ஸும் பிபிக்கான டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஏபி கண்டுபிடிக்கிறோம், பிபி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு ஏபிக்கு. ஸோ ஃபார்முலா வந்துட்டு என்னது √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ ஏபி அப்படிங்கிறது ஏங்கிற பாயிண்ட் என்ன 2,3, பிங்கிற பாயிண்ட்டு x,0 ஓகேவா. ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது என்னது எக்ஸ். ஸோ அப்போ x - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 0வா. ஸோ 0 - 3 ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், √(x - 2) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 3s ஆர் எவ்வளோ 9. ஸோ அப்போ இதான் நம்மளுக்கு ஏபியோட டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பிபி கண்டுபிடிப்போமா. இப்போ ஏபி கண்டுபிடிச்சோன்னா இப்போ பிபி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பிபி இஸ் ஈக்குவல் டு என்னது, ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா x2 - x1 ஹோல் ஸ்கொயர், சாரி கீழே எழுதணும் 2 ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ அப்போ x2 இதை பொறுத்த வரைக்கும் பியும் பியும் பாயிண்ட்டு. ஸோ பிங்கிறது என்ன பாயிண்ட்டு 2,-4, பி அப்படிங்கிறது x,0 ஓகேவா. ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது ஃபஸ்ட் இருக்கிறது x1, இது y1, இது x2, இது y2 ஓகேவா. ஸோ அப்போ x - 2 ஓகேவா. ஸோ x - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது y2ங்கிறது என்னது 0, -4னால் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 0 + 4 ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஸ்கொயர்லேருந்து வெளில எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். அப்போ x - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர், 0 + 4 4 தானே. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16 ஓகேவா. ஸோ அப்போ இதான் வந்துட்டு என்னது பிபியோட வேல்யூ. இப்போ நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ அப்போ ஏபிக்கு பதிலாக என்ன எழுதலாம், √ ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ ஃப்ரம் 1, ஸோ 1லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னது x - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 டிவைடட் பை பிபிக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், √(x - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஓகேவா. ஸோ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது 3/4. ஸோ 3/4 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகுமா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்,
x minus 2 whole square plus 9 divided by root of x minus 2 whole square plus 16 is equal to 3 by 4. ஓகேவா? ஸோ ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த சைடுக்கு என்னது ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுமே ரூட் இருக்கா? ஸோ அப்போ ஸ்கொயர் என்ன ஆகும்? இதுக்கும் ஸ்கொயர் உண்டு, இதுக்கும் ஸ்கொயர் உண்டு. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16. எக்ஸ் மைனஸ் 2 இருக்கா? அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஃபார்முலாவில் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா? ஸோ ஏங்கிறது எக்ஸ், பிங்கிறது 2, ரெண்டுத்துக்குமே அதே தான். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 ப்ளஸ் மறுபடியும் 2 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? 2 2s are 4, 4 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ? 4x ப்ளஸ் 9. ஓகேவா? டிவைடட் பை இங்கேயும் வந்துட்டு என்னது அதே தான். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் minus 4x. ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி மைனஸ் தானே. minus 4x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 9 by 16. ஸோ அப்போ இதில் நம்பர்ஸ் ரெண்டுமே இருக்கா? ஸோ ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணிக்கலாம்? ப்ளஸில் தான் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 9 ப்ளஸ் 4 எவ்வளோ? 13 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x 16 ப்ளஸ் 4 எவ்வளோ? 20 is equal to 9 by 16. ஓகேவா? ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? ஸோ 16 இந்த சைடு மல்டிப்ளை ஆகிடும், இந்த 9ஓட இந்த மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 16 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 is equal to 9 இன்ட்டு இது வந்து இந்த சைடு மேலே போயிடுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 20. ஸோ அப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16x ஸ்கொயர் மைனஸ் 16 இன்ட்டு 4 வந்துட்டு எவ்வளோ? 64x ப்ளஸ் 13 இன்ட்டு 16 வந்துட்டு எவ்வளோ? 208. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 208 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 9ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 9 4s are எவ்வளோ? 36x ப்ளஸ் 9 2s are எவ்வளோ? 18. ஸோ 180. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் ஒரு சைடே கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 16x ஸ்கொயர் மைனஸ் 64x ப்ளஸ் 208. இந்த 9 இங்கிட்டு வரும்போது மைனஸாக, அப்போ மைனஸ் 9x ஸ்கொயர் மைனஸ் இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 36x ப்ளஸ் 180 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 180 ஈக்குவல் டுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை. இப்போ இது எல்லாமே இங்கிட்டு வந்துருச்சு. அப்போ இங்கிட்ட ஒன்றுமே இருக்காதுல. அப்போ என்னது? 0. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ்னால் மைனஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் தனியாக, நம்பரை தனியாக. ஓகேவா? ஸோ அப்போ 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ? 7. ஸோ 7x ஸ்கொயர். அடுத்தது இது பெரிய நம்பரா, இது பெரிய நம்பரா? இதுதான் பெரிய நம்பர். ஸோ அப்போ மைனஸ் சிம்பிள். ஓகேவா? சிம்பிள் மாறி மாறி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ 64ல் 36 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 28. ஸோ 28x. ஸோ இதுவும் நம்பரும் வந்துட்டு எப்படி இருக்குது? சிம்பிள் மாறி மாறி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 208ல் 180 போயிடுச்சு அப்படின்னா 28 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்? இது எல்லாமே இது 3 நம்பருமே என்ன வரும்? 7 டேபிளில் வருமா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும்? டிவைடட் பை 7. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். மைனஸ் 7ஆல் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸா? அப்போ 4x. இந்த இடத்துல என்ன இருக்கும்? அதே மாதிரி 7 வந்துட்டு 4 டைம்ஸா? அப்போ இங்கேயும் வந்துட்டு 4 இருக்கும். ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -4 கிடைக்கணும். ஆட் பண்ணால் அப்படின்னா -4 கிடைக்கணும். அப்போ 2 2s are எவ்வளோ? 4. ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 4 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? x minus 2 x minus 2. ஓகேவா? ஸோ x minus 2 இன்ட்டு x minus 2 ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? x minus 2 ஈக்குவல் டு 0, x minus 2 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது? -2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரப்போ +2. அப்போ x ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? கோஆர்டினேட்ஸ் ஆஃப் p அப்படி கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் p ஓகேவா இஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன பாயிண்ட்டு? எக்ஸ் ஆக்சிஸா? அப்படின்னா என்ன எழுதணும்? x, 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணுமா? ஸோ அப்போ p x, 0 இஸ் 2, 0. எக்ஸுக்கு பதிலாக 2. ஸோ 2, 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் முடிச்சிடலாம். புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.